வணக்கம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. திருக்குறள் இருக்குது, வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இலக்கண குறிப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. உரைநடை, துணைப்பாடம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் நிறையா இருக்கிறதால வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். முடிஞ்சால் நான் 1 ஹவருக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். இல்லாத பட்சத்தில் 2 வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூவாக பார்க்க முடியலன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் உங்களால் ஒரு கான்சன்ட்ரேஷனோட பார்க்க முடியும்னா 15 நிமிஷம் அப்படின்ட்டு 4 டிவைட் பண்ணி அந்த 4க்குள்ளே முடிச்சிருங்க. இல்லை நான் ஒரு ½ அன் ஹவர் என்னால் தொடர்ந்து பார்க்க முடியும்னா அப்போ 2 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ½ அன் ஹவர் அன்னிட்டு பார்த்து வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி பாருங்கள். நானும் வந்து 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ போட்டால் ஒரு நாளைக்கு 4 வீடியோ வந்து இதையே நான் பிரித்து போடலாம். பட் எனக்கும் டைம் வேஸ்ட்டு, அது பார்க்குற உங்களுக்கும் வந்து அடுத்த வீடியோ எப்போ வரும்னுட்டு வெயிட் பண்ணி பார்ட் 1 தேடணும். முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவரில் முடிக்க பார்க்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த இயலில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் கேள்வி என்ற அதிகாரம் வந்து நம்மளுடைய சிலபஸில் கவர் ஆகிறதால கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா குறளும் வந்து படித்து தான் ஆகணும். கேள்வி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றோர் உரைகளை வந்து கேட்குறது. சான்றோர் உரைகளை கேட்டல் என்பது அதனுடைய பொருள் என்றதை கொடுத்திருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி செல்வம். செவிச்செல்வம்னா அதனுடைய பொருள் வந்து கேள்வி செல்வம். தலை என்ன முதன்மை. செல்வங்கள்லேயே வந்து சிறந்த செல்வமாக எதை சொல்கிறாங்க? கேள்வி செல்வம் தான். இருக்கிற செல்வங்களை காட்டிலும் முதன்மையானதும் அந்த கேள்வி செல்வம் தான் அப்படின்ட்டு முதல் குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவுன்னா நம்ம செவிகளுக்கு உணவே வந்து கேள்வி செல்வம் தான். அது இல்லாதப்போ நம்மளுடைய வயிற்றுக்கு கொஞ்சோண்டு வந்து உணவு வந்து அளிக்கப்படும்ன்றத சொல்கிறாங்க. செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவு என்றதை எப்படி பிரிக்கலாம்னா செவிக்கு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிக்கலாம். சொற்பொருள் பொழுது என்றது பொழுது, ஈயப்படும் அளிக்கப்படும். இலக்கண குறிப்பு வயிற்றுக்கும் அப்படின்றது இழிவு சிறப்புமை. வயிற்றுக்கும் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இழிவு சிறப்புமை. அடுத்து 3வது குறள் வந்து பாருங்க. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோர் ஒப்பர் நிலத்து. ஃபர்ஸ்ட்ல சொற்பொருள் படிச்சுட்டு அதனுடைய பொருள் தெரிஞ்சுப்போம். அவியுணவுன்னா இந்த அவி உணவு யார் சாப்பிடுவாங்கன்னா தேவர்கள் வந்து வேள்வி என்ன இந்த யாகம் நடத்துறது அது அந்த டயத்துல வந்து சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து அவி உணவு. ஆன்றோர் என்பவங்க யாருன்னா கல்வி கேள்வி பண்பு இதுலெல்லாம் சிறந்தவங்க தான் வந்து ஆன்றோர். ஒப்பரன்னா ஒப்பாவர். ஒப்பாவர். இப்போ யாரை வந்து இதுல சொல்றாங்கன்னா செவியுணவின் கேள்வி உடையார். நம்ம செவிகளுக்கு உணவே என்னதுன்னா கேள்வி உடையவரங்க தான். அந்த கேள்வினா அதாவது நல்ல விஷயங்களை கேட்கறது, ஆன்றோர் மொழிகளை கேட்கறது, அதுதான் வந்து நம்ம செவிகளுக்கு உணவு. அப்படி இருக்கிறவங்க யாரை விட வந்து யாருக்கு ஒப்பானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவர்களுக்கு வந்து ஒப்பானவங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவியுணவு என்றது இரு பெயரிட்டு பண்பு தொகை. உணவு என்றது பொது பெயர். அவி என்றது அவிச்சு சாப்பிடுறது. அப்போ அவித்தல் என்றது சிறப்பு பெயர். அப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வந்து அது என்னன்னு சொல்லுவோம்? இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து வந்து பாருங்க. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. கற்றிலன் படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து படிச்சவங்க கிட்ட கேட்கணுமா. படிக்க முடியலன்னாலும் கேட்கணுமா. மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கணுமா. அது வந்து அஃதொருவருக்கு அப்படி கேட்கக்கூடிய ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து துணை புரியும். ஊன்றுகோல் போல துணை புரியும். ஒர்க்கத்தின் உற்றாந்துணை ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். கேட்டதே வந்து துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கம் பண்ணா தளர்ச்சி. ஊற்றுன்னா ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். ஊற்று வந்து ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். இழுக்கல் உடையுளி
ஊற்றுக்கோள்னா ஊன்றுக்கோள், அற்றே அண்ணா போன்றதே. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இழுக்கல் உடையுளி, இழுக்கல்னா வலிக்கு விழக்கூடிய இடத்துல வந்து ஊன்றுக்கோள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும் இல்லையா, அது போல ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். ஸோ எப்படி அந்த ஊன்றுக்கோள் வந்து வழுக்குகிற நிலத்துல நம்மளுக்கு உதவி பண்ணுமோ அது போல ஒழுக்கம் உடையவங்களுடைய வாய் சொற்கள் வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஊற்றுக்கோள்னா ஊன்றுக்கோள், அற்றேன்னா போன்றதே, இழுக்கல், ஒழுக்கம் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள். ஊற்றுக்கோள் வந்து ஊன்றுக்கோள் என்பதன் வலித்தல் விகாரம். இதுல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. எப்படின்னா அற்றே அப்படின்னு வர்றது ஊம உருபு. அற்று, இற்று, தற்று, போல, புறைய, அன்ன, இன்ன, ஒப்ப, உரல இதெல்லாம் வந்து ஊம உருபுகள். இதுல ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு வெளிப்படையாகன்னா ஊமை அணி என்றதை போட்டுடலாம். இதுல வந்து அந்த அற்றேன்றது ஊம உருபு. அடுத்து வந்து பாருங்க, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை பெறும். எவ்வளவு வந்து நம்ம நல்லவை கேட்கிறோமோ, எனைத்தானும்னா எவ்வளவு சிறியதாயினும், ஸோ எவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம்னா அது கேட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருமையை வந்து தேடி தரும்ன்றத சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம், ஆனா அது ஒரு சின்ன விஷயம்னாலும் அது கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேட்ட அளவிற்கு வந்து அதன் மூலமா நம்ம பெருமை அடைவோம்ன்றதை குறிப்பிடுறாங்க. எனைத்தானும்ன்றது பார்த்துக்கோங்க. எனைத்தானும்னா எவ்வளவு சிறிதாயினும், அனைத்தானும்னா கேட்ட அளவிற்கு, ஆன்றன்னா நிறைந்த, நிறைந்த, ஆன்ற பெருமை என்பது பெயரெச்சம். ஆன்ற, சோ ஆல வந்து முடிஞ்சா அது வந்து பெயரெச்சம். ஆன்ற பெருமை பெயரெச்சம். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதமை என்ன அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள். பேதமை சொல்லார், பேதமை என்ன அறியாமை, அறிவில்லாதவங்க அந்த பொருள்ல வரும். அவங்க வந்து சொல்லாரா எதை சொல்ல மாட்டாங்க, அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்களாம். இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர், நுட்பமாக, இழைத்துணர்ந்துன்னா நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டியன்னா ஆய்ந்தறிந்து. சோ இந்த கேள்வி அறிவு வந்து இருக்காங்க இல்லையா, நுட்பமாக, இழைத்துணர்ந்துன்னா நுட்பமாக ஆராய்ந்து ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு இருக்கிறவங்க வந்து தவறாக ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தாலும் அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்றத குறிப்பிடுறாங்க. பிழைத்திருந்தும் பேதமை சொல்லார், தவறாக புரிஞ்சுக்கிட்டாலும் தீய சொற்களை, இந்த அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்களாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு இருக்கிறவங்க. அடுத்து வந்து பாருங்க, சொற்பொருள் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. சொற்பொருள் தெரிஞ்சாதான் அந்த குறளே வந்து புரியும். பிழைத்துணர்ந்துன்னா தவறாக, பிழை என்ன தவறுன்னு தெரியும் இல்லையா, அப்போ பிழை துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதமை என்ன அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள், இழைத்துணர்ந்து என்ன நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டி என்ன ஆய்ந்தறிந்த. அடுத்து வந்து பாருங்க, கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளாதகை, இப்போ நம்மளுக்கு காது கேட்குது அப்படின்னாலும் கேட்காத ஓட பொருத்துவாங்களா எப்போ அப்படின்னா, கேள்வியால வந்து நம்ம செவி வந்து கேள்வி அறிவே வந்து நம்ம செவி கேட்கல அப்படின்னா நம்மளுடைய செவி கேட்டாலும் அது கேட்காத செவிதான் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும் என்றது. தகையவே அண்ணா தன்மையதே, தோற்கப்படாதன்னா துளைக்கப்படாத. இலக்கண குறிப்பு வந்து பாருங்க, கேளாதகையவே அப்படின்னா கேளாத, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ராதல் அரிது. நுணங்கிய கேள்வியன்னா நல்ல நுட்பமான கேள்வி அறிவு அல்லார் இல்லாதவங்க, வணங்கியன்னா அடக்கமான பணிவான வார்த்தைகளை பேசுறது அரிது, ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ராதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க பணிவான சொற்களை வந்து பேசுறது அரிது
அரிதான விஷயம்ன்றத சொல்றாங்க. நுணங்கியன்னா நுட்பமாகிய, வணங்கியன்னா பணிவான. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். செவிக்கு சுவை என்னது? இந்த கேள்வி கேட்டு பெற விஷயங்கள் தான். அது உணராதவங்க வாயில நம்ம சாப்பிட்டு ஒரு ருசி தெரிஞ்சிருப்போம் இல்லையா எல்லாரும். அப்படி அவங்க உயிரோட இருந்தாதான் என்ன, அவியினும் வாளினும் என், இருந்தாதான் என்ன, இறந்தால்தான் என்ன அப்படின்ட்டு சொல்றாரு. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். அவியினும் வாளினும் உம்ன்றது வெளிப்படையாக வந்தா அது எண்ணும்மை. சுவையுணரான்றது எப்படி பிரிக்கலாம்னா சுவை குட்டல் உணரா. வாயுணர்வு என்றது எப்படி பிரிக்கலாம்னா வாய் குட்டல் உணர்வு. அடுத்து பாருங்க, செவிக்குணவாவது எதுன்னு பாத்தீங்கன்னா கேள்வி. ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல் ஊற்றுக்கோள் போன்ற சீர்மோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சீரன்னா அந்த ஒரு லைன்லேயே முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சீர்மோனைன்னா அந்த பர்டிகுலர் லைன்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் சீர்மோனைன்னு சொல்லுவோம். ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மான்ற பெருமை தரும். இணைத்தானும்னா எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கேட்ட அளவுக்கு அது நம்மளுக்கு பெருமையை தரும். நல்லதை கேட்டிருந்தோம் அப்படின்னா. ஒர்க்கம் என்பதனுடைய பொருள் தளர்ச்சி. நிறைந்த, நுணங்கிய நுட்பமாகிய. அடுத்து பாருங்க, திருக்குறள்ல உடைமை என்ற பெயர்ல 10 அதிகாரங்கள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. திருக்குறள்ல உடைமை என்ற பெயர்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 10 அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து குறளும் 7 என்னும் எண்ணு பெயரும். திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணு பெயருக்கும் பெரிதுமே தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, திருக்குறள்ல 7 சீர்கள் அமைந்திருக்கும். 7 என்னும் எண்ணை பாத்தீங்கன்னா 8 குறட்பாக்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. 7 என்ற எண்ணை 8 குறட்பாக்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அதிகாரங்கள் 133, கூட்டனா 7 வரும். மொத்த குறட்பாக்கள் 1330, இதை கூட்டினாலும் 7 வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்பம். யாருடைய கவிதை கொடுத்திருக்காங்கன்னா சுரத்தாவுடைய கவிதை கொடுத்திருக்காங்க. சுரத்தாவை எப்படி அழைப்போம்? ஊமை கவிஞர் அப்படின்னு அழைப்போம் இல்லையா? அவருடைய பாடல் வரிகள் பாருங்க. பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம், எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கின்பம், குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்பதின்பம், இழந்ததை பெறுதல் இன்பம், இசைப்பட வாழ்தல் இன்பம், கற்றவன் முன் தம் கற்ற கேள்வியை கூறல் இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம். அப்போ நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதற்கான செயல்களை செய்யறது இன்பம். அப்போ படிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா நம்ம செய்யக்கூடிய படிப்பை தொடர்ந்து செய்கிறதே ஒரு இன்பம். வினைன்னா செயல். அப்போ வினைப்பல புரிதல் இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம், சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். கயவரன்னா இந்த கெட்டவங்க, கீழ்குணம் உடையவங்க, அவங்களோட சேராம இருக்கிறது இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றோம்னா நம்ம சேமிச்சு வச்சிருப்போம் இல்லையா? நம்ம எதை பெறமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்ற பெருங்குணம் பெறுதல் இன்பம் அப்படின்ட்டு யார் சொல்றா? சுரத்தா அவர்கள் சொல்றாரு. இசைப்படன்னா புகழுடன், கயவர்னா கீழ்குணம் உடையோர். இலக்கண குறிப்பு. தளிர்க்கை ஊமை தொகை. தளிர்க்கை ஊமை தொகை. பழந்தமிழ் சிற்றினம் பெருங்குணம் பண்பு தொகைகள். வழங்கி வினையச்சம். கற்றல் பெறுதல் வாழ்தல் தொழில் பெயர்கள். ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரத்தா. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழையனூர்ல பிறந்திருக்காரு. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழையனூர் 1921 பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா திருவேங்கடம் செண்பகம். 1921 யார் இறந்திருப்பா? பாரதியார் அவர்கள் இறந்திருப்பாரு. அந்த வருஷம்தான் இவர் பிறந்திருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட காரணமாக பாரதிதாசனுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். சோ அவர் மேல பற்று காரணமாக சுப்புரத்தினதாசன் அப்படின்ட்டு இவருடைய பெயரை மாத்திப்பாரு. அந்த சுப்புரத்தினதாசத்தினுடைய சுருக்கம் தான் சுரத்தா. அதை ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. சூரா சுப்புலசு ரத்தினத்துல தாசன்ல தா போட்டு சுரத்தா அப்படின்னு ஆயிற்றுன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க தேன்மலை துறைமுகம். ஸோ இந்த நூல்கள் எல்லாம் நம்ம புது புக்குலையும் படிச்சிருப்போம். தேன்மலை சுரத்தாவுடைய நூல், துறைமுகம் சுரத்தாவுடைய நூல், சுவரும் சுண்ணாம்பும் சுரத்தாவுடைய நூல், சுரத்தாவின் கவிதைகள் சுரத்தாவுடைய
கவிதை நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். தேன்மலை என்ற கவிதை நூல் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை சுரதாவினுடைய எந்த கவிதை நூல் வாங்கியதுன்னா தேன்மலை. தமிழக இயலிசை நாடக மன்றத்தினுடைய கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு. சேம் டைம் வந்து தமிழக அரசின் பாவேந்தர் விருது. ஸோ இவர் பாவேந்தர் மேல கொண்ட பற்றின் காரணமாக தானே வந்து அவர் சுப்புரத்தின தாசனன் மாத்திக்கிட்டாரு. ஸோ அவருடைய விருதையும் பாவேந்தர் விருதையும் வந்து வாங்கியிருக்காரு. தேன்மலை என்ற நூலில் இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சி ஈராக 16 பகுதிகளாக கவிதைகள் இடம்பெற்றுள்ள. தேன்மலையில வந்து எத்தனை பகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னா 16. தேன்மலையில வந்து 16. அதுல வந்து முதல் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை எழில், அடுத்து லாஸ்ட் வந்து ஆராய்ச்சி. முதல்ல வந்து இயற்கை எழில், அந்த 16 பகுதிகளில் முதல் பகுதி இயற்கை எழில், கடைசி பகுதி வந்து ஆராய்ச்சி அப்படின்ட்டு 16 பகுதிகள் இடம்பெற்றிருக்கு. அவற்றில் தேன் துளிகள் என்னும் பகுதியில் இப்பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் வந்து தேன்மலையில தேன் துளிகள் என்ற பகுதியிலிருந்து கொடுத்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். ஊமை கவிஞர் யாருன்னா சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். எங்கு பிறந்தாருன்னா திருவாரூர் பழையனூர்ல வந்து பிறந்திருக்காரு. யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய இயற்பெயரான ராசகோபாலனை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணம். சுரதா என்பது சுப்புரத்தின தாசன் என்பதனுடைய சுருக்கம். தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள் முதலிய நூல்கள் யாருடையதுன்னா சுரதா அவர்களுடையது. சுரதாவின் எந்த கவிதை நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றதுன்னா தேன்மலை. கலை மாமணி விருது யார் கொடுக்கறாங்கன்னா தமிழக இயலிசை நாடக மன்றம் வந்து கொடுக்கறாங்க. அந்த விருதையும் யார் வாங்கியிருக்கா? சுரதா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் சுரதா அவர்கள் வந்து பெற்றிருக்காரு. தேன்மலையில எத்தனை பகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னா 16 பகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. முதல் பகுதி வந்து இயற்கை எழில், கடைசி பகுதி வந்து 16வது பகுதி வந்து ஆராய்ச்சி. நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வந்து தேன்மலையில தேன் துளிகள் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்பது இன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம், கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் பண்ணிட்டு சுரதா அவர்கள் சொல்லியிருப்பாரு. உரைநடை காமராசர் அவர்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னலமற்ற தலைவர் யாருன்னா காமராசர். கர்ம வீரர் காமராசர், கல்விக்கண் திறந்த முதல்வர் காமராசர், ஏழைப்பாங்கல காமராசர். இது எல்லாமே நம்ம புது புக்குலையும் படிச்சிருப்போம். இதுல இருக்கக்கூடிய நிறைய டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நீங்க படிக்கும் போதே ரிவைஸ் பண்ற மாதிரியே தெரியாத விஷயத்த மட்டும் அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோங்க. காமராசர் அவர்கள் எங்க பிறந்திருப்பாருன்னா விருதுநகர்ல வந்து பிறந்திருப்பாரு. அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா குமாரசுவாமி சிவகாமி. எப்ப பிறந்திருப்பாருன்னா 1903 ஜூலை 15ஆம் நாள் வந்து பிறந்திருப்பாரு. இந்த ஜூலை 15ஆம் நாளை தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடிட்டு வர்றோம். ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் இயர் இல்லை, இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. காமராசருடைய பிறந்த நாளை என்னவா செலிப்ரேட் பண்றோம்? ஜூலை 15 என்ன? கல்வி வளர்ச்சி நாள். திண்ணை பள்ளியில தான் வந்து இவர் வந்து எழுத்துக்களை வந்து படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் வந்து தமிழ் பாடம் வந்து கத்துக்கிட்டாரு. சேம் டைம் வந்து இவர் பள்ளிக்கு போயிருக்காரு. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஆரம்ப கட்டத்துல படிச்சிருக்காரு. அதாவது உணவு வந்து கொடுப்பாங்க இல்லையா, கல்வியோடு உணவளிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிக்கு சென்று காமராசர் வந்து கல்வி வந்து கத்துக்கிட்டாரு. காமராசர் வந்து அவருடைய 7 வயதுல வந்தே மாதரம் என்ற சுவரொட்டியில் எழுதப்பட்டிருப்பதனை கண்டார். ஸோ 7 வயசுல ஒரு சுவரொட்டியை பார்க்கிறாரு. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா வந்தே மாதரம் அப்படின்ற வார்த்தை வந்து எழுதியிருந்தது. அது வந்து அவருடைய மனதுல வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதன் மூலமா விடுதலை போராட்ட உணர்வும் வந்து தோன்றியிருக்குன்றத சொல்றாங்க. அவருக்கு 12 வயசுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போக முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் போயிருக்காரு. அந்த 12 வயசுலதான் வந்து வயசுக்கு அப்புறம் தான் வந்து பள்ளிக்கு போக முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டீட்டெயில் வந்து தன்னலமற்ற தலைவர் காமராசர், கர்ம வீரர் காமராசர், கல்விக்கண் திறந்த முதல்வர் காமராசர், ஏழை பாங்காளர் காமராசர். காமராசர் எங்க பிறந்தாருன்னா விருதுநகர். அப்பா அம்மா குமாரசுவாமி சிவகாமி. எப்ப பிறந்தாருன்னா 1903 ஜூலை 15. காமராசர் எத்தனை வயதுல சுவரொட்டில வந்தே மாதரம் என்று இருந்ததை வந்து கண்டாருன்னா 7 வயதுல. அடுத்து வந்து பாருங்க, இவர் வந்து
பள்ளிக்கு வந்து போக முடியாத நிலையிலையும் நாள்தோறும் என்ன பண்ணியிருக்காருன்னா செய்தித்தாள்களை வந்து படிக்கிறது பழக்கமாக கொண்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் கூட்டங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு அங்கே தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்றத காது வழியா கேட்டு அவருடைய அரசியல் அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெய்கண்டான் புத்தக சாலை என்ற நூல் நிலையத்துக்கு போயிட்டு அங்க லெனின், கரிபால்டி, நெப்போலியன் போன்ற அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் படித்து அவர் வந்து திறமையாக பேசுற வாதத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கினாரு, வாதம் புரியவும் தொடங்கினார்ன்றத சொல்றாங்க. ஸோ மெய்கண்டான் புத்தக சாலையில போய் படிச்சிருக்காரு. யார் யாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் வந்து படிச்சிருக்காரு? லெனின், கரிபால்டி, நெப்போலியன். லெனின், கரிபால்டி, நெப்போலியன். காமராசர் வீட்டில் நேத்து கறி குழம்பு இல்லை. காமராசர் வீட்டில் நேத்து மெய்யாதான் சொல்றேன், காமராசர் வீட்டில் நேத்து கறி குழம்பு இல்லை. மெய்யாதான்றது மெய்கண்டான் புத்தகசாலை, நேத்துன்றது நெப்போலியன், கறி குழம்புன்றது கரிபால்டி, இல்லைன்றது லெனின். லெனின் இல்லை, லெனின் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இளமையிலேயே தேசிய இயக்கமான காங்கிரஸ்ல வந்து சேர்ந்து அதன் தொண்டராகவும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சைமன் குழு எதிர்ப்புல வந்து பங்கு பெற்றிருப்பாரு. சைமன் குழு எதிர்ப்பு வந்து எப்போ நடைபெற்றிருக்கோம்னா 1927 நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைபெற்றிருக்கும். உப்பு சத்தியாகிரகம் 1930 நடைபெற்றிருக்கும், அதுலேயும் பங்கு பெறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 நடைபெற்றிருக்கும், அதுலேயும் வந்து கலந்துக்கிறாரு. சிறையும் வந்து போறாரு. 11 ஆண்டுகள் வந்து சிறையில வந்து கழித்திருக்காரு. எத்தனை வருஷம் சிறையில இருந்திருக்காருன்னா 11 வருஷம் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உழைப்பை பார்த்து சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து காமராசரை வந்து கட்சியின் செயலராக நியமிப்பாரு. அந்த சத்தியமூர்த்தி அவர்களே வந்து காமராசர் அவருடைய அரசியல் குருவாக வந்து ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 1937 தான் வந்து என்ன ஆகும், 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வருவாங்க. 37 தேர்தல் வந்து நடைபெறும். அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்க. அப்போ வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுற. ராஜாஜி வந்து இந்த 37 முதலமைச்சராக இருப்பாரு. 1939 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 37 வந்து சட்டமன்றத்துக்கு போறாரு. 39 ராஜாஜி வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு. அந்த 39வது வருஷம் தான் இவர் வந்து கட்சியின் தலைவராக காமராஜர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 12 ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தால் செல்வாக்கு மிக்க தலைவராக. ஸோ இந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 12 வருஷம் வந்து இருந்திருக்காரு. 11 வருஷம் ஜெயிலு, 12 வருஷம் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர். 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசுவாமி, இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் வந்து காரணமாக இருந்தார். இந்த ஓமந்தூர் ராமசாமி ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யாரு 1947ன்னா ஓமந்தூர் ராமசாமி. அதுக்கு முன்னாடி 45 வந்து பிரகாசம். நீங்க ஐஎன்எம் படிச்சிருந்தா இந்த பிரகாசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1945 பிரகாசம், 47 ஓமந்தூர் ராமசாமி, 49 வந்து குமாரசாமி. 47 ஓமந்தூர் ராமசாமி, 49 குமாரசாமி, எல்லாம் 2 வருஷம் கழிச்சு. அது வந்து பாத்துக்கோங்க. நேருவின் மறைவுக்கு பின் நேரு வந்து 1964 இறந்துடுவாரு. இறந்ததுமே வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக வந்து காமராஜர் அவர்கள் தான் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பாரு. அங்க கட்சி எதுவுமே பிளவுபற்றக்கூடாது அன்னிட்டு சுமூகமா வந்து இது பண்ணிருப்பாரு. லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணுவாருன்னா 66 2 வருஷம் கழிச்சு அவரும் இறந்துருவாரு. அவர் இறந்ததுமே வந்து இந்திரா காந்தியை வந்து அதாவது பிரதமராக ஆக்கியிருப்பாரு. அப்பவும் வந்து சுமூகமா பேசி தலைவர்கள்கிட்ட இது பண்ணி இந்திரா காந்தியை வந்து பிரதமராக ஆக்கியிருப்பாரு, முதன்மை அமைச்சராக ஆக்கியிருப்பாரு. அதனால இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னா காமராசர். 1954 ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியில இருந்து விலகுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1952 வந்து தேர்தல் நடந்து முடியும். அதுல வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று 52 வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவி ஏற்பாரு. 54 வந்து அவர் குளக்கல்
உயர்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பயங்கர எதிர்ப்பு நடந்து 54 ராஜினாமா செய்யற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவர் ராஜினாமா செய்யறப்ப யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னா காமராசர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரு. இந்த காமராசர் அவர் முதலமைச்சர் ஆயிட்டு 9 வருஷம் 63 வரைக்கும் வந்து அவர் முதலமைச்சராக இருப்பாரு. 62ல வந்து இந்தியாவும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெறும். அந்த போருக்கு அப்புறம் காங்கிரசினுடைய செல்வாக்கு வந்து கம்மியா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை வந்து பலப்படுத்தணும், அதற்காக எல்லாருமே வந்து கட்சிக்காக உழைக்கணும், அந்த கட்சிக்காக உழைக்கணுன்றதுக்காக முதல்ல நானே என் வேலையை விட்டுட்டு நான் கட்சிக்காக வர்றேன்னுட்டு இவர் ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்காக போயிருப்பாரு. சேம் டைம் வந்து இவரோட காமராசர் வந்து முதலமைச்சராக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்தப்போ வெங்கட்ராமன் வந்து தொழில் அமைச்சராக இருந்திருப்பாரு. இவர் பின்னால குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்திருப்பாரு. இவர் வந்து எங்க இருந்திருக்காரு, வெங்கட்ராமன் காமராஜருடைய ஆட்சியில தொழில் அமைச்சராக பணியாற்றிருக்காரு. காமராஜருடைய ஆட்சியில கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியம். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலத்துல 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. ஸோ 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் இவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல நிறைவேற்றாங்க. அப்போது தமிழகத்துல வந்து பொறியியல் தொழில்துறை திட்டங்கள் பல வந்து தொடங்குறாங்க. மின் திட்டங்கள், சாலைகள் வந்து போடுறாங்க. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை முதலிய இடங்கள்ல வந்து பெரிய தொழிற்பேட்டைகளும் மாவட்டந்தோறும் சிறிய தொழிற்பேட்டைகளையும் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம் இந்த பேஜ்ல. காமராஜர் அவர்கள் எந்த நூலகத்துல வந்து படித்தாருன்னா மேய்கண்டான் புத்தக சாலை. அங்க வந்து யாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தாருன்னா நெப்போலியன், கரிபால்டி, லெனின். நெப்போலியன் நேத்து கறி குழம்பு இல்ல, மெய்யாவே காமராஜர் வீட்டுல இல்ல, மெய்யாவே என்றது மேய்கண்டான் புத்தக சாலை. சைமன் குழு எதிர்ப்பு எப்போ நடைபெற்றதுன்னா 1927, உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வந்து 1942. இதுல எல்லாம் வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து காமராசர் வந்து கலந்துகிட்டாரு. எத்தனை வருஷம் இவர் சிறை தண்டனை அனுபவித்தாருன்னா 11 வருஷம், 11 இயர்ஸ். காமராசருடைய அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராசர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக முதல் முறை எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா 1937. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராசர் எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா 1939. காமராசர் வந்து யார் முதலமைச்சர் பதவியேற்க காரணமாக இருந்தாருன்னா பிரகாசம் 1945, ஓமந்தூர் ராமசாமி 1947, குமாரசுவாமி 1949. நேரு மறைவுக்கு பின்னாடி முதன்மை அமைச்சராக ஆனவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. 1966 இறந்த பிறகு யார் வந்து முதன்மை அமைச்சராக ஆயிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி. ஸோ இவங்க வந்து முதன்மை அமைச்சராக ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா காமராசர். அதனால இவர் என்ன நினைக்கிறாங்க, தலைவர்களை உருவாக்குபவர். ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து எப்ப விளங்குறாரு சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1954. அதே 1954 தான் காமராசர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வர்றாரு. வந்தவர் எப்ப வந்து விலகுறாருன்னா 1963. காமராசர் ஆட்சி காலத்துல தொழில் அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமன் வந்து இவர்கிட்ட ஸ்டார்டிங்ல தொழில் அமைச்சராக இருந்திருக்காரு. சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. காமராசர் முதலமைச்சராக இருந்தப்போ என்னென்ன 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. இவர் வந்து நிறைய நல்லது இந்த 2வது 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டப்போ நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை முதலிய இடங்கள்ல வந்து பெரிய தொழிற்பேட்டைகள் எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல தான் வந்து கூட்டுறவு இயக்கமும் வந்து வேரூன்றியது. யாருடைய காலத்துல வந்து கூட்டுறவு இயக்கம் வந்து வேரூன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்தில். நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, அப்புறமா வந்து சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை முதலியன வந்து காமராஜருடைய ஆட்சி காலத்துல வந்து தொடங்கப்பட்டது. ஸோ நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை எங்கன்னா நெய்வேலி, நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை நெய்வேலி. இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை எங்க இருக்குன்னா உதகை.
உதகை ஊட்டி. ஊட்டியில் தானே நிறைய பேர் போயிட்டு ஃபிலிமில் காட்டுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இப்போ எல்லாமே நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, சேனல் ஆரம்பிச்சுட்டு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாருன்னா கிண்டி. தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை வந்து பெரம்பூர். காகித தொழிற்சாலை வந்து மேட்டூரில் வந்து தொடங்கியிருக்காரு. காமராஜர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்துகிறாங்க. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்பது காமராஜருடைய நோக்கமாகவும் வந்து இருந்தது. பள்ளி வேலை நாள்கள் வந்து 180 வந்து இருந்தது. அது 200ஆக உயர்த்தியவர் யாருன்னா காமராசர். பள்ளி வேலை நாள் எவ்வளவு இருந்தது? 180 நாள் இருந்தது. அது வந்து 200ஆக உயர்த்தியவர் யாருன்னா காமராசர். தொடக்கப்பள்ளியில மதிய உணவு திட்டம் வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருள்களையும் கருவிகளும் வந்து வாங்கியிருப்பாரு. இந்த மாநாடுகள் மூலியமா என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் ஈராண்டுகளில் 133 மாநாடுகள் கூட்டினார். 2 வருஷத்துல வந்து 133 மாநாடுகளை வந்து கூட்டியிருக்காங்க. இந்த மாநாடுகள் மூலயமா பல கோடி ரூபாய் நன்கொடைகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த நன்கொடைகள் பெற்றதன் மூலயமா என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வி தான் இலவசம் என்ற நிலைமை மாறி உயர்நிலை பள்ளி வரைக்கும் இலவசமா வந்து கல்வி வந்து கொண்டு வந்தாங்கன்றத சொல்லியிருக்காங்க. சமுதாய அமைப்பின் அடித்தளத்தில் உள்ளவர்களை கை தூக்கிவிட இவர் வந்து முற்போக்கு நடவடிக்கைகளை வந்து பல எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிகளுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். இது என்ன தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம்னா, அப்போ வந்து நிலம் நிறைய பேர்கிட்ட குவிஞ்சு கிடக்கும். அவங்க கிட்ட குத்தகைக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பங்கு கொடுத்துடணும். குத்தகைக்கு செய்யறவங்களுக்கு வந்து கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. சம்டைம் வந்து வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில வந்து நீங்கெல்லாம் போலாம், உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் சமுதாய அமைப்பின் அடித்தளத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களை தூக்கி விடுறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு, தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு வந்து 60 விழுக்காடு பங்கு, யாரு வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 60% வந்து பங்கு கிடைக்க வழிவகை வந்து செஞ்சிருப்பாரு. நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது. நில சீர்திருத்தம் காமராசர் வந்து கொண்டு வந்திருக்காரு. நில உச்சவரம்பு 30 ஏக்கர் என குறைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிறைய ஏக்கர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சீர்திருத்தம் எல்லாம் செஞ்ச பிறகு உச்சபட்சமா ஒரு பர்சன் வந்து 30 ஏக்கர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நிலம் இருக்கக்கூடிய அளவை வந்து கம்மி பண்ணிருக்கோன்றத சொல்லியிருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வூதியம் குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம், இலவச மருத்துவ வசதி முதலியனவும் வந்து காமராசர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு இயக்கம் யாருடைய காலத்துல வேரூன்றியதுன்னா காமராசர். நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை நெய்வேலி. உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை. அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை வந்து கிண்டி. தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை வந்து பெரம்பூர். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நிறைய வந்துட்டு இது வந்து அவருடைய காலத்துல வந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க எப்போ வாசிச்சாலும் வாசிச்சுட்டு போயிடுங்க, ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. காகித தொழிற்சாலை வந்து மேட்டூர். காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. யாருடைய காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தினாங்கன்னா காமராசர் காலத்தில். தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்றது யாருடைய நோக்கமாக இருந்தது? காமராசருடைய நோக்கமாக இருந்தது. பள்ளி வேலை நாள்களை 180 இருந்து 200ஆக உயர்த்தியவர் யாருன்னா காமராசர். தொடக்க பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க? காமராசர். சீருடையும் வந்து காமராசர் அவர்கள் தான் வந்து பள்ளிகள்ல கொண்டு வந்திருப்பாரு. எல்லா மாணவர்களும் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம படிக்கணுன்றதுக்காக சீருடையும் கொண்டு வந்திருப்பாரு. தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யாருன்னா காமராசர். நில சீர்திருத்தம் வந்து யாரால கொண்டு வரப்பட்டதுன்னா காமராசரால கொண்டு வரப்பட்டது. நில உச்சவரம்பு வந்து எவ்வளவா வந்து இந்த நில சீர்திருத்தத்தால குறிப்பிட்டாங்கன்னா 30 ஏக்கர்.
அடுத்து வந்து காமராசர் திட்டம் 1962 இந்தியா சீன போர் வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ வந்து காங்கிரசினுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அது வந்து வலுவை இழந்ததால இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லாரும் மூத்த தலைவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியில இருந்து விலகி கட்சி பணியில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, நானே ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த என் பதவியை விட்டுட்டு கட்சி பணிக்கு திரும்புறேன் அப்படின்ட்டு இவருடைய பதவியை 1963 போர் நடந்திருக்கும். இந்தியாவுக்கும் சீனாக்கும் 63 ராஜினாமா பண்ணிடுவார் முதலமைச்சர் பதவியை. மொராஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி முதலியோரும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் இவர் சொல்லியிருப்பார் இல்லையா, விலகிட்டு வந்து வாங்க, அதனால காமராசர் திட்டம் என அழைத்திருக்காங்க. அதை புவனேஸ்வர் நகர்ல 1963 கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து பதவியேற்றிருக்காரு. அதாவது நேரு இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புவனேஸ்வர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, புவனேஸ்வர் ராஜஸ்தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா 1963 காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெறுது. அந்த காமராசர் வந்து என்னவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்கிறாரு. இந்திய பிரதமர் நேரு எப்ப இறந்திருப்பாரு, 1964. அவர் இறந்ததால யாரை வந்து முதன்மை அமைச்சராக ஆக்கியிருப்பாரு, லால் பகதூர் சாஸ்திரி. அவர் எப்ப இறந்தாரு, 1966. எங்க இறந்திருப்பாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல தாஸ்கண்ட்ல வந்து இறந்திருப்பாரு. அவர் இறந்ததால யாரை வந்து பிரதமராக ஆக்கியிருப்பாருன்னா இந்திரா காந்தி அவர்களை வந்து பதவிக்கு வந்து கொண்டு வர காமராசர் வந்து அதற்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பாரு. காமராசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்கும். எப்போன்னா 1976. 1975 காமராசர் இறந்துருவாரு. அடுத்த வருஷமே வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது அல்லது இந்திய மாமணி விருதுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்திருப்பாங்க. நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆளுயர வெண்கல சிலையை வந்து நிறுவிருக்காங்க. நம்மளுடைய தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில காமராசர் மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. மணி மண்டபம் வந்து கன்னியாகுமரியில கட்டியிருக்காங்க. எப்போன்னா 2/10/2000. இவர் வந்து அக்டோபர் 2 வந்து இறந்திருப்பாரு. ஸோ அது அவருடைய அந்த நினைவு நாளில் தான் வந்து 2/10/2000 வந்து கட்டியிருப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரை சாலையில வந்து சிலையும் வந்து வச்சிருக்காங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லமும் அப்புறமா விருதுநகர்ல காமராசருடைய இல்லம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நினைவில்லங்களாக மாத்திருக்காங்க. தேனாம்பேட்டையில காமராசர் அரங்கம் வந்து நிறுவிருக்காங்க. ஸோ தேனாம்பேட்டையில காமராசர் அரங்கம். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இவர் பிறந்த நாளான ஜூலை 15 ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இவரை கல்விக்கண் திறந்தவர் என தமிழுலகம் போற்றுகிறது. கல்விக்கண் திறந்தவர் யாரு, காமராசர். காமராசர் அவர்கள் எப்ப இறந்திருப்பாருன்னா 1975 அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 வந்து இறந்திருப்பாரு. பெருந்தலைவர் அப்படின்னு போற்றப்படுபவரும் காமராசர். பெருந்தலைவரன் ஏன் சொல்றாங்க, இன்றைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து முன்னோடியாக இது பண்ணணும்னா காமராசர் மாதிரி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்ந்திருப்பார் இல்லையா, அதனால பெருந்தலைவர் என்னும் பொருத்தமான புகழுரையால் நிலைத்து வாழ்கிறார். யாருன்னா காமராசர். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி முக்கியமான டீட்டெயில் ரீகேப். இந்திய சீன போர் எப்ப நடைபெற்றிருக்கும், 1962. ஸோ அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி வலுவிழைந்ததால அதை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்ட்டு காமராசர் என்ன பண்ணியிருப்பாரு, பதவியில இருந்து விலகி கட்சிக்காக பணியாற்றிருப்பாரு. மற்ற மூத்த அமைச்சர்களுக்கும் அறிவுரை அதை போல பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால இது என்னன்னு அழைப்பாங்க, காமராசர் திட்டம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 1963 வந்து பதவியேற்கிறாரு. எங்கன்னா புவனேஸ்வர். நேரு வந்து காலமானது 1964. ஸோ 64 வந்து நேரு காலமானதால முதன்மை அமைச்சராக ஆனது லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி எங்க இறந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1966. எங்கன்னா தாஷ்கண்ட். அதுக்கப்புறம் 66 யார் முதன்மை அமைச்சராக ஆகுறாங்கன்னா இந்திரா காந்தி. காமராசருக்கு பாரத ரத்னா விருது எப்போ வழங்கப்பட்டதுன்னா 1976. தமிழக அரசு வந்து மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சுட்டியிருப்பாங்க. கன்னியாகுமரியில காமராசருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க. எப்போன்னா 2/10/2000.
சென்னை மெரினா கடற்கரை சாலையில சிலை வந்து அமைச்சிருக்காங்க. சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் வந்து காமராசர் வாழ்ந்த இல்லங்கள் வந்து நினைவில்லங்களாக மாற்றிருக்காங்க. காமராசர் அரங்கம் வந்து எங்கு நிறுவிக்காங்கன்னா தேனாம்பேட்டை. காமராசர் அரங்கம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா தேனாம்பேட்டை. காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து செலிப்ரேட் பண்றாங்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்விக்கண் திறந்தவர் யாரு? காமராசர். காமராசர் எப்ப இறந்தாருன்னா அக்டோபர் 2, 1975. பெருந்தலைவர் யாரு? காமராசர். காமராசர் வந்து தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட இடம் எதுன்னா மெய்கண்டார் புத்தகசாலை. காமராசர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி. சுப்பிரமணியம். காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது அளித்து சிறப்பித்தது. காமராசர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. பாரத ரத்னா விருது 1976. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1959 63 வரைக்கும் இருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா துணைப்பாடம் மு. வரதராசனின் கடிதம் வந்து கொடுத்திருக்காங்க தம்பிக்கு அப்படின்ட்டு. ஸோ மு. வரதராசனின் கடிதம் எதுன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா மு. வரதராசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் ஒண்ணுதான் வந்து தமிழரை வந்து பிணைத்து ஒற்றுமைப்படுத்துமா. தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் இருக்கணும், கல்வி மொழியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், தமிழுக்கு வந்து எதிர்காலம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்காலம் இல்லை அப்படின்ட்டு நம்பு அன்னிட்டு யாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு? தம்பிக்கு வந்து எழுதியிருக்கிறாரு. இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா மு. வரதராசனார். ஆட்சி மொழி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும். ஸோ சட்டசபையிலையும் தமிழ்ல பயன்படுத்தணும், நீதிமன்றத்திலையும் தமிழ் வந்து பயன்படுத்துறது தான் வந்து ஆட்சி மொழி. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு என்ற கடிதம் யாருடையதுன்னா மு. வரதராசன் அவருடையது. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்புன்னு சொன்னது யாருன்னா மு. வரதராசன். ஆட்சி மொழி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டசபையிலையும் நீதிமன்றத்திலையும் தமிழை வழங்குறது தான் வந்து ஆட்சி மொழி. அடுத்து வந்து பாருங்க கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு இங்க எல்லாமே வந்து தமிழ்லேயே வந்து எழுதணும் அன்னிட்டு மு. வரதராசன் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. திருமணம், வழிபாடு முதலியவற்றையும் வந்து தமிழ்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஜாதி சாமிய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு. வரதராசன். ஜாதி சமய வேறுபாடுகளை வந்து மறக்கிறதுக்கு கத்துக்கணும், இல்லைன்னா அதை புறக்கணிக்க கத்துக்கொள் அப்படின்ட்டு யார் சொல்றாரு? மு. வரதராசன். ஒன்றே குலமாம் ஒருவனே தேவன் சொன்னவர் யாருன்னா திருமூலர் திருமந்திரத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. என்ற செம்மொழியை போற்று. எல்லாரும் ஒரு குலம் தான், ஒரே ஒரு கடவுள் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று அப்படின்ட்டு மு. வரதராசன் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா வெளிநாட்டு துணியை வந்து மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை வந்து விளக்கணும் அப்படின்னுட்டும், நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை போற்றாதே, உன் காசு அவற்றுக்கு போகாமல் காத்துக்கொள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே. ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களினுடைய மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே, அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மு. வரதராசன். அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய பண்புதான் நிலையானது, நீடிப்பது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? மு. வரதராசன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. நம்மளுடைய மொழியையும் நாட்டையும் நேசிக்கிறதுக்காக மற்றவங்களுடைய மொழியையும் நாட்டையும் வந்து பழிக்கணும் அப்படின்னு இல்லை, அதை அவங்கள வந்து பழிக்காமலே வந்து நம்மளுடைய நாட்டையும் மொழியையும் நேசிக்க முடியும்னு யார் சொல்லியிருக்கா? மு. வரதராசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்றாதே அப்படின்னு யார் சொல்றாங்க? மு. வரதராசன் அவர்கள் வந்து சொல்றாங்க.
ஸோ தமிழர்கள்கிட்ட உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்குற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது, சொற்களை சொல்லக்கூடாது, அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்களையும் வந்து என்னவே நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்றாரு. சேம் டைம் வந்து தமிழர்களுக்கிடையே ஒற்றுமை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளையும் செயல்களையும் சிந்தனைகளையும் வந்து போற்றணும் அப்படின்னுட்டும், சுவையாக இருந்தாலும் வந்து முன்னவையை நாடாதே, சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்றாதே அன்னிட்டு யார் குறிப்பிடுறாங்க? மு வரதராசன். இந்த பேஜ் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு முதலிய எல்லாத்துலேயும் தமிழ்லேயே எழுதன்னுட்டு யார் சொல்லியிருக்கா? மு வரதராசன். திருமணம், வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்தணும்னுட்டு மு வரதராசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஜாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவற்றால் புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுன்னு சொன்னது யாருன்னா மு வரதராசன். ரொம்ப முக்கியம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற செம்மொழியை வந்து போற்றணும்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசன். அதே ஒன்றே குலம் ஒருவனே தேவனன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம் திருமூலர். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களுடைய மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே. அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது, நீடிப்பதுன்னு சொன்னாரு மு வரதராசன். தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை, சொல், செயல்களையே போற்று. சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்றாதே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு வரதராசன். அடுத்து வந்து பாருங்க, ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அன்னிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? பாரதியார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லைன்னு சொன்னது பாரதியார். அவர் கண்ட கனவை போற்று அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளிரின்னு சொன்னவரு கணியன் பூங்குன்றனார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயிரை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நல்லதை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு வரதராசன். ஸோ எல்லாமே முக்கியம், பார்த்துக்கோங்க. அதாவது நாட்டுக்காக ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுடைய நலம், உயர்வு, மானம் எல்லாமே வந்து நாட்டுக்காக விட்டு கொடுக்கணும்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதேன்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசன். ப்ரீவியஸ் இயர்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீ தேட வேண்டுவது தொண்டு. தொண்டுன்னா மற்றவங்களுக்கு வந்து பணி செய்யறது. தேட வேண்டியது தொண்டு. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டுதான். தன்னலம் மற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு. அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது உன்னை நாடி வந்தால் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது யாருன்னா மு வரதராசன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்றது யார் குறிப்பிட்டாங்கன்னா மு வரதராசன். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். யார் சொல்லியிருக்கா? மு வரதராசன். உண்மைதானே? சொன்னபடி செய்யறதுக்கு ஆள் கிடையாது, ஆனா கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை. எல்லாருமே வந்து கட்டளையிட தான் விரும்புறாங்க, அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர். விவேகானந்தர் இப்படி சொன்னாரு அன்னிட்டு யார் குறிப்பிடுறா? மு வரதராசனார். பட் வந்து ஒவ்வொருவரும் ஆணை விடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். விவேகானந்தர் சொன்னதே இவர் இங்க வந்து கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை என்றும் அடிமை என்றும் யாரும் இல்லைன்னு சொன்னது பாரதியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாரதியார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நல்லதை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடுன்னு சொன்னது யாருன்னா மு வரதராசன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதேன்னு சொன்னவர் மு வரதராசன். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசன். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி செய்ய ஆள் ஏராளம். ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்ததுன்னு யார் சொல்லியிருக்காங்க? விவேகானந்தர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர்.
அடுத்து பாருங்க சொல்லுல வந்து பெயர் சொல்லுல தொழில் பெயர் பத்தி பார்க்க போறோம். பெயர்ச்சொல் வந்து 6 வகை இருக்கும். அதாவது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அன்னிட்டு 6 வகை. அந்த 6 வகையில ஒண்ணுதான் இந்த தொழிற்பெயர். அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான். இதுல வந்து பெயர் சொற்கள் எதுன்னு சொல்லுவோம்னா மாதவி, கோவலன். வினை சொற்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டு, மகிழ்ந்தான்ன்றது வினை சொற்கள். ஆடல் என்பது தொழிற்பெயர். 6 வகை பெயர் சொற்கள்ல தொழிற்பெயரும் ஒன்றுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆடல் வந்து பாத்தீங்கன்னா ஆடுதல் என்ற தொழிலை வந்து குறிப்பிடுறதால இது வந்து தொழிற்பெயர். ஆடல் என்பது எதை குறிப்பிடுதுன்னா ஆடுதல் என்ற தொழிலை வந்து குறிக்கிறதால இது வந்து தொழிற்பெயர். ஆடலை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஆடு குட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாம். நான் ஏன் அடுத்தடுத்து போறேன்னா இது புது புத்தகத்திலேயே இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். அதுல ஒண்ணு தொழிற்பெயர் அதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். சேம் டைம் வந்து இந்த விகுதிகள் தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தீசிவி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, அல், ஆள் போன்றவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயருக்கான விகுதிகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூ, பூ, ஊ, தீசிவி அது வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. மை கொடுத்திருப்பாங்க, தூ எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதுல புதுசா வந்து காடு, பாடு, அரவு, ஆணை இதுல வந்து முடிஞ்சா அதுவும் தொழிற்பெயர்ன்றதை மட்டும் அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்கணும். காடு, பாடு, அரவு இந்த விகுதிகள்ல முடிஞ்சாலும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஆடல் என்ற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா ஆடு குட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாம். தொழிற்பெயருக்கான விகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, தீசிவி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, அல். ஸோ அதுல முடிகிற அந்த விகுதிகள்ல முடிகிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்ததுன்னா அது எல்லாமே வந்து தொழிற்பெயர் தான். மறதி, புலவி அதெல்லாம் வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயரை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு முதல் நிலை தொழிற்பெயர், இன்னொன்னு வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி மட்டும்தான். நம்ம பிரிக்கிறப்ப பகுதி, விகுதி, இடைநிலை எல்லாம் அப்படிலாம் பிரிப்போம் இல்லையா. ஆனா இந்த முதல் நிலை தொழிற்பெயர்ல பகுதி மட்டும் வந்து தொழிலை வந்து உணர்த்துவதுதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அப்போ முதல்நிலை தொழிற்பெயர்னா பகுதி மட்டும் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கபிலனுக்கு அடி விழுந்தது. அடி என்பது பகுதி மட்டும்தான். அது மேலும் விகுதி, இடைநிலை வர மாதிரி பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ பகுதி மட்டும் வந்ததுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா அந்த பகுதியானது திரிந்து வருவதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பகுதியானது திரிந்து வருவது. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அறிவறந்த மக்கட்பேறு. பேருன்றது பெரு, அறிவறந்த மக்கட் பெறணும், பெறுதல் அப்படின்றதுதான் வந்து என்னவா தெரிந்திருக்கு? பேருவா தெரிந்திருக்கு. அவனுக்கு என்ன கேடுன்னு சொல்றோம். ஆக்சுவலி கெடுன்னு வரணும். கெடுன்னா கெடுதல். அததான் வந்து கெடுன்றது தெரிந்துதான் கேடு அப்படின்னு வந்திருக்கு. இப்படி வந்தா முதல்நிலை தொழிற்பெயர். இது புது புத்தகத்துல இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயருக்கு வந்து எக்ஸாம்பிள் தெளிவா பாருங்க, நல்லா புரியும். முருகன் பரிசு பெற்றான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பரிசு பெற்றானை பாராட்டினர். இந்த முதல்ல இருக்கக்கூடிய பெற்றான்ன்றது ஒரு வினைச்சொல். முதல்ல இருக்கக்கூடிய பெற்றான்ன்றது ஒரு இணைச்சொல். முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாக வந்திருக்கு. அப்போ முருகன் பரிசு பெற்றான். சோ முருகன் என்ற எழுவாய்க்கு பெற்றான் என்றது பயனிலையாக வந்திருக்கு. இரண்டாவது தொடர்ல பெற்றானை அப்படின்னா அந்த பெற்றானை என்பது எது குறிக்குதுன்னா முருகனை குறிக்கும் பெயராக வருது. பெற்றான்னா ஒரு முற்று பெற்ற சொல். அது வந்து அந்த முருகன் வந்து ஏதோ ஒரு பயனிலை, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான், அது பயனிலையாக வந்திருக்கு. பரிசு பெற்றானை பாராட்டினார்னா பெற்றானை என்றது டைரக்டா யாரு குறிப்பிடுதுன்னா முருகன் என்ற ஒரு பெயரை வந்து குறிப்பிடுறதால இது வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டெபினிஷனும் கொடுத்திருக்காங்க பாருங்க. வினைமுற்று. பெற்றான்ன்றது வினைமுற்று. அது வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். பெற்றான் மட்டும் வந்தா அது வந்து வினைமுற்று. பெற்றானை பாராட்டினார்னா அப்போ அந்த பெற்றான் என்பது வந்து யாரை குறிக்குது? அந்த வினை செய்தவரான முருகனை வந்து குறிக்கிறதால இது வந்து வினையால் அணையும் பெயர். வினைக்குரிய காலம் வந்து காட்டும். வினையால் அணையும் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா காலத்தை காட்டும். பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளும் வந்து பெற்று வரும் என்றத சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பெற்றானை என்றது இறந்த காலம், வினையால் அணையும் பெயர். பெறுகின்றானை நிகழ்காலம்,
வினையால் அணையும் பெயர். பெருவானை, பெற்றான் சென்றான் வாழ்ந்தான்னா அது வந்து வினைமுற்று. அதே வந்து பெற்றானை, செய்தவனை, பார்த்தவனை இப்படியெல்லாம் வந்ததுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். பெற்றான் வந்து பாத்தீங்கன்னா பெற்றான் குட்டல் ஐ என இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ ஏற்று வந்துள்ளமை காண்க. ஸோ மேல டெஃபினிஷன்ல என்ன பார்த்தோம், வினைக்குரிய காலம் வந்து காட்டும், சேம் டைம் வந்து வேற்றுமை உருபுகளும் பெற்று வரும்னு சொல்றாங்க இல்லையா, அதனால வந்து இங்க வேற்றுமை உருபு வருதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிலுக்கு வந்து பெயராய் வரும், தொழிற்பெயர் வந்து தொழிலுக்கு பெயராய் வரும். வினையால் அணையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும். தொழிற்பெயர் வந்து தொழிலுக்கு பெயராய் வரும், வினையால் அணையும் பெயர் வந்து தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும். தொழிற்பெயர் வந்து படர்க்க இடத்துல வரும், வினையால் அணையும் பெயர் மூவிடத்துல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பத்துமா, சோ மூவிடத்திலையும் வரும். தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது. ஆடுதல்னா அதுல காலம் வந்து ஏதாவது தெரியுதா, தெரியாது. அதே வந்து வினையால் அணையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா முக்காலத்தையும் காட்டும். சாரிங்க, மூவிடங்கள் அன்றது வந்து பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை. வினையால் அணையும் பெயர் தன்மையிலையும் முன்னிலையும் படற்கையிலையும் வரும். அதே தொழிற்பெயர் வந்து படற்கையில மட்டும்தான் வரும். தொழிற்பெயர் வந்து காலத்தை வந்து காட்டாது. வினையால் அணையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பண்ணிட்டு முக்காலத்தையும் காட்டும். ஸோ இதை வந்து குயிக்காக ஒரு வாட்டி பார்த்துருவோம். பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைன்னா 6 வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து தொழிற்பெயர். ஆடல் என்பது தொழிற்பெயர். ஆடல் என்பது தொழிற்பெயர். அதை எப்படி பிரிக்கலாம்னா ஆடு குட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாம். தொழிற்பெயருக்கான விகுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கூ, பூ, ஊ, தீ, சீவி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, தூ, ஆள் என்பன தொழிற்பெயருக்கான விகுதிகள். தொழிற்பெயர் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து முதல்நிலை தொழிற்பெயர், இன்னொன்னு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னா பகுதி மட்டும் வந்தா அது முதல்நிலை தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் அடி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் வந்து பேரு, கேடு. வினையால் அணையும் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வினைமுற்று, வினையை வந்து குறிக்காம வினை செய்தவரை குறிப்பதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். வினைக்குரிய காலத்தை காட்டும், பெயருக்குரிய வேற்றுமை உருபுகளையும் வந்து பெற்று வரும். வேறுபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் வந்து தொழிலுக்கு பெயராய் வரும், படற்கை இடத்துல மட்டும் வரும், காலத்தை வந்து காட்டாது. வினையால் அணையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும், மூவிடங்கள்ல வரும், முக்காலத்தையும் காட்டும். அடுத்து பண்பு பெயர். 6 வகை பெயர்கள்ல ஒன்றுதான் வந்து பண்பு பெயர். இது எதனின் அடிப்படையில அமையும் பாத்தீங்கன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம் போன்றவற்றின் அடிப்படையில வந்து அமையும். பண்பு பெயருக்கான விகுதிகள் வந்து மை, ஐ, மை, ஐ, சி, பூ, கூ, ரீ, ரு, அம், அர், பம், தூ. பொருந்தாத சொல்லை வட்டமிழகன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. வீடு. அடுத்து இருக்கிறதுல வந்து ஒன்று, அடுத்து இருக்கக்கூடியது வந்து அண்ணன். தொழிற்பெயரின் பகுதி திரிந்து வருவது. பகுதி வந்து மாறுச்சுன்னா திரிந்து வருதுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். காட்சி என்னும் தொழிற்பெயரை வந்து எப்படி பிரிக்கலாம், கான் குட்டல் சி. மாச்சி என்பது பண்பு பெயர். வந்தான் என்ற வினைமுற்று வந்தவன் என வினையால் அணையும் பெயராக வரும். வந்தான் என்றது வினைமுற்று, அதை வந்து வினையால் அணையும் பெயராக எப்படி மாத்தலாம், வந்தவன். தொழிற்பெயர் வந்து வருதல். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து சூடு. பண்பு பெயர் வந்து அகழ்வார். வினையால் அணையும் பெயர் பண்பு பெயர் வந்து நன்றி. வினையால் அணையும் பெயர் வந்து அகழ்வார். வினையால் அணையும் பெயர் வந்து அகழ்வார். பகுதி மற்றும் தொழிலை குறிப்பது முதல்நிலை தொழிற்பெயர். வரவு என்னும் தொழிற்பெயரின் விகுதி வந்து ஊ. வட்டம் என்பது வடிவ பண்பு பெயர். அடுத்து வந்து வளாநிலை, வலு, வலு அமைதி வந்து பார்த்திருப்போம். இது புது புத்தகத்திலையும் டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க, அதனால குயிக்கா ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு வாட்டி பார்த்துருவோம். வளாநிலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாத பேசுறதும் எழுதுறதுதான் வந்து வளாநிலை. வளாநிலை வந்து எத்தனை வகை இருக்குன்னா 6 வகை வந்து இருக்கு. வளாநிலை எத்தனை வகை இருக்கு, 6 வகை வந்து இருக்கு. திணை வளாநிலை, பால் வளாநிலை, இட வளாநிலை, கால வளாநிலை, வினா விடை வளாநிலை. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம புது புத்தகத்திலையும் பார்த்துருப்போம், இங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. செல்வி பாடினால் மாடு வந்தது. கரெக்டா அந்த உயர் திணை அக்ரிணைக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணியிருந்தா அது வந்து திணை வளாநிலை. பால் வளாநிலை என்ன, ஆண்பால் பெண்பால். வந்தான் அண்ணா ஆண்பால், வந்தால் அண்ணா பெண்பால். அது கரெக்டா வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா
அது வந்து பால் வளாநிலை. இடர் வளாநிலை என்ன, இடம் வந்து தன்மை முன்னிலை படர்க்கை, அது கரெக்டா பேசியிருக்கோம் வந்திருக்குன்னா அது வந்து இட வளாநிலை. கால வளாநிலை என்ன, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அது வந்து நாளை வருவான்னு சொல்லணும், நாளை வந்தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது இல்லையா, நாளை வருவான்னு சொல்லணும், அது கரெக்டா பயன்படுத்தினா அது வந்து கால வளா நிலை. வினா வளா நிலை என்ன, கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்றதுதான் வந்து வினா வளா நிலை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? விடை வளாநிலை வந்து வினா வளாநிலை என்ன, கேட்கிற கேள்வியை வந்து கரெக்டா கேட்ட அது வினா வளாநிலை. விடை வளாநிலை என்ன, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதற்கான பதில் வந்து அதற்கேத்த மாதிரி அமைந்தா அது வந்து விடா வளாநிலை. தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்னும் வினாவுக்கு சென்னை என விடையளித்தல், இது வந்து விடை வளாநிலை. வளாநிலை என்ன, இலக்கண முறைப்படி குற்றமில்லாத பேசுவும் எழுதுவதும் வளாநிலை ஆகும். வலு வலு என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கண முறையின்றி பேசுவதும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலு வந்து பாத்தீங்கன்னா திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு என 7 வகைப்படும். வளாநிலை வந்து 6 வகைப்படும் பார்த்தோம். அதே வந்து வலு வந்து 7, அதுல இருக்கிற அதே தான் இதுல வரும். திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, அடிஷ்னலா வந்து மரபு வலு. இப்ப காகம் கரையும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மரபை வந்து அப்படியே ஃபாலோ பண்றதுதான் மரபு வலு. காகம் வந்து கத்தும் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அது வந்து மரபு வலு. ஸோ வலு வந்து எத்தனை வகை? 7 வகை. அதே வளாநிலை வந்து 6 வகை. வலுலையும் ஃபர்ஸ்ட்ல திணை வலு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. என் மாமா வந்ததுன்றது திணை வலு. மாமான்றது ஒரு உயர்திணை, அதை வந்து என்ன அக்ரிணையோட சொல்லக்கூடாது. இப்போ மாமா வந்தாருன்னு சொல்லணும். பால்வலு, கண்ணகி வந்தான்ன்றது பால்வலு. இடவலு, நாங்கள் வந்தார்கள் என்றது இடவலு. சோ எக்ஸாம்பிள் பார்த்தாவே தெரியும். காலவலு வந்து கரிகாலன் நாளை வந்தான்ன்றது காலவலு, நாளை வருவான் அப்படின்னு சொல்லணும். வினாவலு, முட்டையிட்டது சேவலா பெட்டையா, சேவல் வந்து முட்டையிடுமா, அப்ப கேள்வியே தப்பு, அது வந்து வினாவலு. விடைவலு, நாளை பள்ளி திறக்கப்படுமா என்னும் வினாவுக்கு என் அத்தைக்கு உடல் நலமில்லை என கூறுவது விடைவலு. நாளை பள்ளி திறக்கப்படுமா, ஒன்னு ஆமன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றது விடைவலு. நாய் கத்தும், இத்தொடர் வந்து மரபு வலு. நாய் வந்து என்ன பண்ணும், குறைக்கும், கத்தாது. அடுத்து வந்து வலு அமைதி. இலக்கண முறைப்படி குற்றமுடையது. இலக்கண முறைப்படி வந்து குற்றம் தான், ஆனா இலக்கண ஆசிரியர்களால் வந்து குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வந்து வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலு அமைதி என்னென்ன காரணங்களுக்காக ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி, ஊவகை என்ன மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்காகவும் சிறப்புக்காகவும் உயர்வுக்காகவும் உறுதிக்காகவும் சினம் காரணமாக திணைவலுவும் பால்வலுவும் காலவலுவும் வலு அமைதியாக வந்து ஏத்துக்கிறாங்க. திணைவலு, பால்வலு, காலவலு வந்து வலு அமைதியாக ஏத்துக்கிறாங்க. யாரு? இலக்கண ஆசிரியர்கள். அடுத்து வந்து பாருங்க சான்று. பசுவை பார்த்து என் லட்சுமி வந்து விட்டாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா, இது எதனால? அது மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க அந்த பசு மேல. அதனால இந்த பசு ஆன அக்ரிணியை வந்து உயர்த்திணைய மாதிரி வந்து மீன் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை தமிழகம் வருவார்ன்னு தான் சொல்லணும். வருகிறார்னா நிகழ்காலம் வந்துடும். நிகழ்காலம் வந்து நாளை, இன்னைக்கு வந்து நாளைய பத்தி நிகழ்காலம் சொல்லுவோமா? இல்ல. அப்ப வந்து இது வந்து வலுதான், இருந்தாலும் வலு ஏத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு என்ற உறுதித்தன்மை காரணமாக வந்து கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. வலு வந்து பிழை, தவறு, குற்றம். வலுன்னா அதுல பிழையை, தவறு, குற்றம். வளாநிலைன்னா பிழையின்மை, தவறின்மை. இலக்கண முறைப்படி அது கரெக்டா இருக்கும். வலு அமைதி வந்து பிழைதான், ஆனா பிழையாக கொள்ளாமை. பிழைதான், ஆனா வந்து அது பிழையா எடுத்துக்கிறது இல்ல. பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. கண்ணன், கயல்விழி, மாணவர்கள், காகம். காகம் மாடு கத்தும், யானை பிளிரும், குயில் வந்து கூவும். அப்ப குயில் கூவும்ன்றது பொருந்தாதது. மயில் அகவும். அடுத்து வந்து பாருங்க, கூவும், கரையும், அகவும், அலரும். மீதி எல்லாம் பறவைகள். கணைக்கும்ன்றது குதிரை. சோ அது வந்து அது மட்டும் பொருந்தாதது. குழந்தை, குட்டி, மனிதன், பார்ப்பு. இந்த பார்ப்புன்றது பறவைகள்ல பறக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பறவைகளுடைய குட்டி பிள்ளையை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ வந்து பார்ப்பு. அடுத்து வந்து பாருங்க, வலு வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? 7 வகைப்படும். வளாநிலை வந்து எத்தனை வகைப்படும்? 6.
வலு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? வலுல வந்து அடிஷ்னலா மரபு வலு இருக்கும், வள அமைதியில வந்து மரபு வந்து இருக்காது. என் மாமா வந்தது என்பது திணை வலு. என் மாமா வந்தாரன்னு சொல்லணும், அக்ரிணைக்கு தான் வந்தது வந்தனன்றதை பயன்படுத்துவோம். இலக்கண முறை இல்லாவிடினும் இலக்கணம் முறையில் இல்லாவிடனும் இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்வது எதுன்னா வலு அமைதி. பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தாள் என்பது திணை வலு அமைதி. பிழையை திருத்தி எழுதுக. தம்பி நேற்று வந்தான். எருது வண்டியை இழுத்தது. மாணவர் தேர்வு எழுதினர். அவன் மாணவன் அல்லன். உடைகள் கிழிந்து விட்டன. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து வந்து பாருங்க, வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். நம்ம புது புக்லையும் படிச்சிருப்போம், இப்போ 7th ஓல்டு புக்ல இருந்து இது அங்கங்க பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதனால தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் குயிக்கா ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துருவோம். இரு சொற்கள் சேர்ந்து எழுதும் போது இடையில சில இடங்கள்ல வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வந்து மிக்கு வரும். வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்கள் அடுத்தும் ஏ என்னும் வினாவை அடுத்தும் வந்து வல்லினம் வந்து மிகுந்து வரும். அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி என்ற சுட்டு வினா சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரிலையும் நான்காம் வேற்றுமை விரிலையும் வந்து வல்லினம் மிகும். 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல அங்கங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க, இங்க தொகுத்தே கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகும். பண்பு தொகையில வல்லினம் மிகும். இரு பெயரெட்டு பண்பு தொகையிலையும் வல்லினம் மிகும். உவமை தொகையில வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வன்தொடர் குற்றி எழுகிறதுக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றி எழுகுறம் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. வன்தொடர் குற்றி எழுகுறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெறில் தொடர் குற்றி எழுகுறதுக்கு பின். இந்த டாரா 12ம் 13ம் அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க. 12th வந்து புது புத்தகத்திலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆடு நாடு என்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். சேம் டைம் வந்து டாரா ஒற்று வர்றதால அது வந்து அங்க அந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும். முற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். முற்றியலுகரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தூ உகர வரிசையில வந்து முடியணும். சேம் டைம் வந்து அந்த நம்ம குற்றியலுகரம் வந்து பார்த்திருப்போம் இல்லையா, அதுல வராம மீதி வார்த்தைகள் வர்றதுதான் வந்து முற்றியலுகரம். சால தவ என்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆய், என, இனி, ஆக முதலிய இடைச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சேம் டைம் வந்து தனி, மிக என்ற வார்த்தைகளுக்கு பின்னாடியும் என்ன ஆகும், வல்லினம் மிகும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வல்லினம் மிகா இடங்கள் அது, இது, எது, அவை, இவை, எவை போன்ற வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்புறமா வினா எழுத்துக்கள் 5 இருக்கும் இல்லையா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அதுல கடைசியில வரக்கூடிய ஆ, ஓ, ஏக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை என்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. உவமை தொகையில வல்லினம் மிகும். ஆனா வினை தொகையிலையும் உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. உவமை தொகையில வல்லினம் மிகும், வினை தொகை உண்மை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை விரில வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்ப தொகையில இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை உருபுகளுக்கு பின் வந்து ஒடு, ஓடு போன்ற உருபுகளுக்கு பின் வல்லினம் மிகாது. 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர மீதிக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. அடுத்து வந்து பாருங்க, இரட்டை கிளவி அடுக்கு தொடர். சல பிளஸ் சல, சல சல. பாம்பு குட்டல் பாம்பு, பாம்பு பாம்பு. வல்லினம் மிகாது. அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பிற பெயரெச்சங்கள் என்ன இருக்கு, வினையச்சம், பெயரெச்சம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆனா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின் வல்லினம் மிகும்.
ஸோ பயிற்சிக்காக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அந்த என்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு பார்த்தோமா, அப்போ அந்த பையனை நன்றாக, ஆக என்ற இடைச்சொல் வறுப்பு வல்லினம் மிகும், நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். வந்த, சோ அந்த, இந்த, எந்த அதுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும், வந்தன்றதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. வந்த பையன் சொன்ன செய்திகளை, சோ ஐ என்ற வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தா அங்க வல்லினம் மிகும். பொறுமையாக, ஆக என்ற இடைச்சொல் சேர்ந்து வந்ததால அங்க பொறுமையாக கேட்டல் வேண்டும். நேற்று நடந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கண்டு பலரும் வியந்தனர். இங்க கண்டுன்றது வந்து பாருங்க, குசுடு துப்புரு வந்தா வந்து அது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, இன் வந்திருக்கு. இன் வந்ததால இது மென்தொடர் குற்றியலுகரம். ஆனா நம்ம மேல என்ன பார்த்தோம், வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அதனால இங்க இப்பு வந்து வராது. கண்டு பலரும் வியந்தனர். கபில பரணர், சோ ரெண்டு பேர்களை குறிக்கிற பட்சத்துல அங்கேயும் வந்து என்ன வராது, மெய்யெழுத்து வராது. கபில பரணர் தமிழ் புலவர்கள், தமிழ் குட்டல் புலவர்கள், தமிழ் புலவர்கள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர், நன்மை தீமைகளை அறிவார். கல்வி என்ற இடத்துல இக்கு வந்து வராது, கல்வி கேள்விகளில் அப்படின்னு வராது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர், நன்மை தீமைகளை அறிவார். அந்த சாலை மிக செம்மையாக காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் படித்ததனை கவனமாக குறிப்பேட்டில் எழுதி வைத்தல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை, அதோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன். ஸோ இதுல வந்து பார்த்து பார்த்து கேட்டு கேட்டுன்றது அடுக்கு தொடர் வருது, அதனால வந்து அங்க வல்லினம் வந்து மிகாது. ஸோ அதனால அந்த இப்பு இக்க வந்து எடுத்துருங்க, தவறுதலா போட்டிருக்கேன். இதுல வேற ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நீங்க கமெண்ட்ல தாராளமா மென்ஷன் பண்ணுங்க, நானும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ பொறுத்துக தமிழ் எண்கள், அது வந்து பார்த்துக்கோங்க, ஆட் பண்ண என்ன வரும்ன்றது போட்டிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பழமொழி நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, அதனால எங்க பழமொழி பார்த்தாலும் படிச்சிருங்க. எரிவதனை பிடிங்கினால் கொதிப்பது அடங்கும். இப்போ ஒருத்தர் வந்து சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு, கொதிச்சுட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காருன்னா அந்த இதுக்கான கோவத்துக்கான காரணம் என்னமோ அதை வந்து பிடிங்கி அதை எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதுதான் அந்த நெருப்புல வந்து இப்போ கொதிக்குதுன்னா அது அணைக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு அடுப்புல இருக்கக்கூடிய விறகை வந்து எரிக்கணும். அப்போ எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். வேலியே பயிரை மேய்ந்தார் போல, பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். தானமும் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. தானமா மாட்டை கொடுத்துருக்கோம், ஆனா அவங்க பல்ல வந்து பிடித்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, வீர இளைஞருக்குன்றது யாருடையதுன்னா விவேகானந்தர். வீர இளைஞருக்குன்றது விவேகானந்தர். கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வின்னு யார் சொல்றாரு, விவேகானந்தர் வந்து சொல்றாரு. கல்வி வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை தந்து ஒருத்தரை சொந்த காலில் நிற்கும்படி செய்கிறது, அதுதான் உண்மையான கல்வி என்னிட்டு யார் சொல்றாரு, விவேகானந்தர் வந்து வீர இளைஞருக்கு என்ற இதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. வீர இளைஞர் யாருன்னா விவேகானந்தர். ஸோ அதுல உண்மையான கல்வி என்னன்றத குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்மளுக்கு வந்து தெரியும். விவேகானந்தர் வந்து குருவாக இவரை ஏத்துக்கிட்டு இவருக்காக மடத்தையும் நிறுவியிருப்பாரு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரதா தேவியார். தூய அன்னையான சாரதா தேவியார் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி. இவங்க வந்து அவங்களுடைய கணவர் மறைவுக்கு பின்னாடி திருமடத்துல இருந்துட்டு அவங்கள தேடி வர்றவங்களுக்கு தவ பெருஞ்சுடராய் வந்து நல்ல வழிகளை சொல்லி விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருடைய கைப்பட்டால், சாரதா தேவியுடைய கைப்பட்டால் தீவினை தீயும் துன்பங்கள் மாயும், தாய் போல வந்து அன்பெல்லாம் காட்டியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம்னா உடல் நலம், வாசிக்கும்னா படிக்கும் போது, அதிசயம்னா வியப்பு, ஆனந்தம்னா பேருவகை, சந்தோஷம்னா மகிழ்ச்சி வரும், ஆனந்தம்னா பேருவகை. ஸோ வலாநிலை அது படித்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியல இன்னுமே எனக்கு இது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா இந்த பாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து ஓரிரு வரிகளில் விடையளிக்க. காமராசர் எங்கு எப்போது பிறந்தாருன்னா 1903 விருதுநகர்ல ஜூலை 15ஆம் தேதி பிறந்திருப்பாரு. காமராசர் பயன்படுத்திய நூலகம் மெய்கண்டார் புத்தகச்சாலை. காமராசருக்கு நடுவண் அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா 1976 வழங்கியிருப்பாங்க. காமராசரின் கல்வி பணியை பாராட்டி தமிழக அரசு செய்த சிறப்பு காமராசர் பல்கலைக்கழகம் மதுரையில நிறுவியிருப்பாங்க. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னா காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15. காமராசர் பிறந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1903. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. காமராசர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன ஆண்டு பாத்தீங்கன்னா 1937. காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான ஆண்டு 1963. காமராசர் மறைந்த ஆண்டு 1975. அவ்வளவுதாங்க. இதோட இந்த இயல் 1 டேர்ம் 2ல கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த இயல் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.